வேங்கை வயல் போன்ற சம்பவம் நடந்த பிறகும் தோழமை சுற்றுன்னு சொல்றீங்க. ஸோ கம்ப்ளீட் காம்ப்ரமைஸ் வந்துருச்சா? இது காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த 5 வருஷங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஊடகவியலாளர் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதிர்க்கட்சிகள் எடுக்க வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் விடுதலை சிறுத்தைகள் எடுத்துருக்கிறோம். குறிப்பாக சோஷியல் ஜஸ்டிஸ் சம்பந்தமான விஷயங்கள், போலீஸ் அட்ராசிட்டிஸ், பியூரோக்ராட்டுடைய அப்ரோச்சஸ், அப்புறம் சாதிய வன்கொடுமைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ண ஒரே கட்சி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள். அதிமுக பண்ணது, பாஜக பண்ணது. வேங்கவேலுக்கு இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வேங்கவேலுக்கு அதிமுக போராட்டம் நடந்துச்சான்னு கேட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், இப்ப பாங்க, இப்ப வேங்கவேலுக்கு விசிக போராட்டம் எத்தனை போராட்டம் நடத்திருக்கு? யாரும் ஒன்றும் பண்ணலன்றாங்க. நாங்குநேரியில் சம்பவம் நடந்தது, டிசம்பர் நடந்ததுக்கு, மாணவருக்கு நடந்ததுக்கு, இப்ப சிவகங்கையில கஸ்டோடியல் டெத் நடந்ததுக்கு 26, 27 வேங்கவேல் பிரச்சனை பேசுவோம். வேங்கவேல் பிரச்சனை பேசுவோம். தமிழ்நாட்டில் நடந்த சாதிய வன்கொடுமைகள் எல்லாம் பட்டியலிட்டு நமக்கு இந்த இடம் பத்தாது, இந்த நேரம் பத்தாது. எந்த பிரச்சனையில பிரதானமான எதிர்க்கட்சி அதிமுக அல்லது அதிமுக கூட்டணி கட்சிகள் சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து, ஆணவ கொலைகளை எதிர்த்து எங்க போராட்டம் நடத்திருக்காங்க? சார், அவங்க வேற கட்சி, வேற கூட்டணி, வேற கிடையாது. அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அடையாளமா வச்சிருக்கீங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்களும் பேச வைக்கிறது தான் நாங்க இயக்க இருக்கிறோம். நாங்க வெறுமனே இது எங்க குறைக்கு நாங்க கேட்கறதுக்காக இல்ல, எல்லாரும் பேசணும், நீங்களும் பேசணும், நீங்களும் பேசணுங்கிறதுக்காக நான் பேசுறதன் மூலம் தான் கேட்கிறேன். நான் வேங்கவேல் பிரச்சனை நான் தான் 3வது நாளே ஆர்ப்பாட்டம் நடத்துறேன். வேங்கவேல் பிரச்சனை சம்பவம் நடந்த 3வது நாள், அடுத்த நாள் முதலமைச்சர் போய் பார்க்கிறேன். நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த நாள் போய் முதலமைச்சரை பார்க்கிறேன். இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நான் ரிப்போர்ட் கேட்டிருக்கிறேன். நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்து 3வது நாள் 31ஆம் தேதி எல்லாம் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நான் 5000 பேருக்கு மேலே திரட்டி அங்கே ஒரு பெரிய போராட்டம் புதுக்கோட்டை நடத்திருக்கிறேன். அதன் பிறகு 2 வீக்ஸ் திருப்பி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் நடத்தணும். அதுல கடுமையா காவல்துறை கண்டிச்சோம். போராட்டம் நடத்தின பிறகுதான் போராட்டம் நடத்தின பிறகுதான் சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. சிபிசிஐடியிலிருந்து எல்லாரும் சயின்டிஃபிக்காக நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோம், அனாலிசிஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு வேற யாரும் குற்றவாளிகள் தென்படலை. இந்த தம்பி இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால இவங்களுடைய செல்போன் மற்ற எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணி நான் உடன்படலை, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன். அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், அது கோர்ட்டு போகணுன்னு இருக்கிறோம், வாஷ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம். போலீஸ் சொன்ன ரிப்போர்ட் நான் சொல்றது, போலீஸ் தலைமைச் செயலாளர் கூப்பிட்டு என்ற விளக்கம் சொன்னார். இன்டெலிஜென்ஸ் ஐஜி அவர் கூப்பிட்டு என்ற விளக்கம் சொன்னார். இதுக்காக மெனக்கிட்டு டெல்லியில் திமுகவுடைய எம்பி, ராஜ்யசபா எம்பி அந்த பேப்பரோடு எடுத்துகிட்டு என்கிட்ட விளக்கம் சொன்னார். இதெல்லாம் வேங்கவேல் சம்பந்தமாக இவ்வளவு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸில் எதுவுமே நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கல. இவங்க பேசுனது வச்சு பார்த்தா இதுக்குள்ளே தான் ஏதோ சம்திங் நடந்திருக்குங்கிற மாதிரி தெரியுது. வேற வழி இல்லை. நாங்கள் நீதிபதிக்கு ஒரு சீலிட்ட கவரில் உண்மையை சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். வேங்கவேல் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. பட்டியலின சமூகத்துக்கு எதிராக நெக்லிஜென்ஸா இல்ல, அதுக்காக சொல்ல புரிஞ்சுக்கிறேன்.